ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் UGTRB இங்கிலீஷ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் MCQs யூனிட் 2 ஆடியோ ரெக்கார்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. த வெரி ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃப்ரான்சிஸ் பேக்கன் வாஸ் அன் டேஷ் எஸ்ஏயிஸ்ட் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஃபாதர் ஆஃப் எஸ்ஏன்னு கேட்டாங்கன்னா மைக்கேல் டி மான்டைக், MONTAIGNE, மைக்கேல் டி மான்டைக். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம என்ன எழுதணுங்க, ஃப்ரான்சிஸ் பேக்கன். அண்ட் தென் ஃப்ரான்சிஸ் பேக்கனுக்கு நைட்ஹுட், சரிங்களா, ஹூ வாஸ் நைட்டட் ஆஃப்டர் த அக்சஷன் ஆஃப் கிங் ஜேம்ஸ் I in 1603. இவர் வந்து யாருக்கு பிறகு இவருக்கு வந்து நைட்ஹுட் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஒன்னுக்கு பிறகு. எந்த இயரில் கொடுத்தாங்க அப்படின்னா 1603 கொடுத்தாங்க, சரிங்களா. அடுத்தது வந்து when Bacon was at Cambridge, who called him the young Lord Keeper? ஃப்ரான்சிஸ் பேக்கனை த யங் லார்டு கீப்பர்னு யார் சொன்னாங்க அப்படின்னா குயின் எலிசபெத், சரிங்களா. அண்ட் தென் who is known for aphoristic style? அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். அப்போரிஸ்டிக் ஸ்டைலுக்கு நம்ம யாரை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லலாம்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். அண்ட் தென் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ஃபாதர் ஆஃப் எம்பரிசிசம் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். அண்ட் தென் ஹூ ரெஃபர்ஸ் டு பேக்கன் ஆஸ், அதாவது பேக்கனை வந்து த வைசஸ்ட் பிரைட்டஸ்ட் மீனஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு யார் சொன்னாங்க, அவங்களோட எந்த ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அலெக்சாண்டர் போப் வந்து தன்னோட எஸ்ஸே ஆன் மேன் அப்படிங்கிற ஒர்க்கில் பேக்கனை வந்து இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கார், சரிங்களா. அண்ட் தென் ஹவு மெனி எஸ்ஸேஸ் கலெக்ஷன் டிட் பேக்கன் ரைட்? அவர் வந்து 3 எஸ்ஏஸ் கலெக்ஷன் எழுதியிருப்பார். இதில் ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1597 எழுதியிருக்காரு. அதில் 10 எஸ்ஏஸ் இருக்கும். செகண்ட் எடிஷன் வந்து 1612, அதில் 38 எஸ்ஏஸ். தேர்ட் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1625, அதில் 58 எஸ்ஏஸ் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேம் த இன்கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் ஃப்ரான்சிஸ் பேக்கன். அவரோட இன்கம்ப்ளீட் ஒர்க் எது அப்படின்னா நியூ அட்லாண்டிஸ். இது வந்து ஒரு நாவல். எந்த இயரில் எழுதியிருப்பாருன்னா 1626 எழுதியிருப்பார், சரிங்களா. அண்ட் தென் ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட் ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. திஸ் லைன் இஸ் ஃப்ரம் அப்படின்னு கேட்டால் இந்த லைன் எந்த எஸ்ஏல வருது அப்படின்னா ஆஃப் ஸ்டடீஸில் வருதுங்க, சரிங்களா. அண்ட் தென் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த எஸ்ஏ கலெக்ஷனில் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எஸ்ஏ கலெக்ஷன், அதாவது 1597 வந்த ஃபஸ்ட் எஸ்ஏ கலெக்ஷனில் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு, சரிங்களா. அண்ட் தென் ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரெசிப்ட் இஸ் ஃப்ரம். இந்த கோட்டிங் வந்து எந்த எஸ்ஏல இருக்குது அப்படின்னாலும் ஆஃப் ஸ்டடீஸ் தான் ஆன்சருங்க. அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் கோட்டிங் பாருங்கள், ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட் மேன். திஸ் லைன் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஆஃப் ஸ்டடீஸ், ஓகேங்களா. And then some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. This is also from ஆஃப் ஸ்டடீஸ், ஓகேங்களா. அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், பேக்கனோட குறிப்பிடத்தகுந்த கண்டெம்ப்ரரி சமகாலத்தில் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஷேக்ஸ்பியர், சரிங்களா. அண்ட் தென் ரிவெஞ்ச் இஸ் எ கைண்ட் ஆஃப் டேஷ், இட் இஸ் வைல்டு ஜஸ்டிஸ். ரிவெஞ்சை வந்து பேக்கன் என்னன்னு சொல்கிறாருன்னா வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தென் பேக்கன் கம்பேர்ஸ் ரீடிங் த புக்ஸ், அதாவது பேக்கன் வந்து புக் ரீடிங்கை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஃபுட் ஹேபிட்டுக்கு கம்பேர் பண்ணுறாரு, சரிங்களா. அண்ட் தென் ஸ்டடீஸ் ஹெல்பஸ், அவர் வந்து ஸ்டடீஸ் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாருன்னா ஓவர் கம் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப், அதாவது வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா. அண்ட் தென் பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அண்ட் ரூயின்ஸ், ஷூட்டிங் இஸ் ஃபார் லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட், ரைடிங் இஸ் ஃபார் ஹெட். அதாவது இதை வந்து இந்த ஆஃப் ஸ்டடீஸில் வந்து
இந்த விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மேட்ச் ஷீட்டாக கூட அவங்க வந்து கேட்கலாம். ரைடிங் அப்படிங்கிறது எந்த பார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு, ஷூட்டிங்குங்கிறது எந்த பார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு, பவுலிங் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டடி ஆஃப் லா இஸ் த பெஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி. இந்த லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸில் தான் வருங்க. சரிங்களா? அண்ட் தென் ஐ எம் ஷூர் saith it is glory of a man to pass by an offense. Who said these words அப்படின்னா இந்த லைன் வந்து ரிவெஞ்சில் தான் வருது. இந்த லைனை சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா சாலமன் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அண்ட் தென் crafty cowards are like the arrow that filleth in the dash அப்படின்னா டார்க். சரிங்களா? ஹூ இஸ் பெட்டினாக்ஸ் அப்படின்னா இட் இஸ் தட் இஸ் ரோமன் எம்பரர் இஸ் த ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். அண்ட் தென் த இங்கிலீஷ் சிவில் வார் பீரியட் வந்து என்ன இயரில் நடந்துச்சு அப்படின்னா 1642 to 1651. சரிங்களா? அண்ட் தென் பாருங்கள், சில யூனிட் 2ல் வந்து மில்டனுடைய ஒர்க்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது வந்து எந்தெந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கம்யூஸ், COMUS, அது வந்து பார்த்திங்கன்னா 1634. அண்ட் தென் லிசிடஸ் 1637, அரியோபேஜிட்டிகா 1644 அண்ட் பேரடைஸ் லாஸ்ட் 1667. சரிங்களா? அண்ட் தென் ஹவு மெனி பீரியட்ஸ் டஸ் த பியூரிட்டன் ஏஜ் கன்சிஸ்ட் ஆஃப்? பியூரிட்டன் ஏஜ் வந்து எத்தனை பீரியட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா 3 பீரியட்ஸுங்க. சரிங்களா? அண்ட் தென் மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் அப்படின்னு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட் அண்டு ஹென்ரி வாகன். அண்ட் தென் விச் போயம் ஆஃப் மில்டன் இஸ் கால்டு த லாஸ்ட் கிரேட் எலிசபெத்தன் ஃபார்ம்? அதாவது வந்து எலிசபெத்தன் போயம், அதாவது எது வந்து மில்டனோட போயமில் கிரேட்டஸ்ட் எலிசபெத்தன் போயம்னு சொல்கிறோம் அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட்டு. பேரடைஸ் லாஸ்ட்டு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஆல்ரெடி PGTRBக்கு நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1667 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது பற்றின டீட்டெயிலாக நீங்கள் இதை படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 10 புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனது, 12 புக்ஸ் பப்ளிஷ் ஆனது, இந்த இயர்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் ஏஞ்சல் லெட் ஆதம் அண்ட் ஈவ் அவுட் ஆஃப் பேரடைஸ்? பேரடைஸ்லேருந்து எந்த ஏஞ்சல் வந்து ஆதம் அண்ட் ஈவை வெளியில் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னா மைக்கேல். சரிங்களா? அதுதான் துரத்துச்சு பேரடைஸ் விட்டு வெளியில் அவங்க வர காரணம். அண்ட் தென் வந்து நேம் த டெவில் ஹூ இஸ் சேட்டன்ஸ் செகண்ட் இன் கமாண்ட். அதாவது வந்து சேட்டனுக்கு அடுத்தபடியாக ஒரு உயர் நிலையில் இருந்த டெவில் ஏஞ்சல் எது அப்படின்னா பெல்சிபப். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடிஷனில் பேரடைஸ் லாஸ்ட்டில் 10 புக்ஸ் இருக்கும். செகண்ட் எடிஷனில் வந்து பேரடைஸ் லாஸ்ட்டில் 12 புக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஆஃப் ரிவெஞ்ச் பப்ளிஷ்டு இன் டேஷ், எந்த இயரில் வந்து அது பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1625. அண்ட் தென் பேரடைஸ் லாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ மெனி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்த்தோம்னா ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர் இன் பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னா 12 புக்ஸ் இருக்குது. அட் வாட் ஏஜ் டிட் மில்டன் பிகம் பிளைண்ட்? அவர் எந்த ஏஜில் பிளைண்ட் ஆனார் அப்படின்னா 44, அட் த ஏஜ் ஆஃப் 44. அண்ட் தென் மில்டன் வாஸ் ஏ லாட்டின் செக்ரட்டரி. அது வந்து ரொம்ப முக்கியம், இது நிறைய எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் டிவைடட் இன்டு த சேம் நம்பர் ஆஃப் புக்ஸஸ். அதாவது வந்து பேரடைஸ் லாஸ்ட்டு ஓட புக்கோட எண்ணிக்கை மாதிரியே இன்னொரு புக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் காமெடி. அண்டு தென் which book of paradise lost begins with an invocation to light அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா book 3. அண்ட் தென் ஹவு மெனி இங்கிலீஷ் சானட்ஸ் இன் ஆல் வேர் ரிட்டன் பை மில்டன்? எத்தனை இங்கிலீஷ் சானட் வந்து மில்டன் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா 18. அண்ட் தென் மில்டன் லிவ்டு த்ரூ, மில்டன் வந்து எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னா த கரோலின், காமன்வெல்த் அண்டு ரெஸ்டோரேஷன் ஏஜஸ். சரிங்களா? அண்ட் தென் த புக் 9 பேரடைஸ் லாஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எதோட இட் டீல்ஸ் வித் அப்படின்னு கேட்டாங்கன்னா
the fall of the man. And then the first wife of Milton died in. First wife of Milton வந்து எப்போ இறந்தாங்கன்னா 1653ல். And when did the Paradise Lost first published in அப்படின்னா 1667ல். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 எடிஷன் இருக்கும். 1674ல் பப்ளிஷ் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா 12 எடிஷன் இருக்கும். அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டு ஜஸ்டிஃபை காட்ஸ் வேஸ் டு மேன் அப்படிங்கிற லைன் வந்து யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா மில்டன் தான் எழுதியிருப்பார். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட்டில் தான் எழுதியிருப்பார். சரிங்களா? அண்ட் தென் ஹிஸ் கேரக்டர்ஸ் டிஸ்பிளே எசென்ஷியல் டேஸ் விர்ச்சியூஸ். அவரோட கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் வர்ச்சியூஸை பேஸ் பண்ணி தான் இருக்குமே. சரிங்களா? பை திஸ் டைம், அதாவது வந்து அவர் பேரடைஸ் லாஸ்ட் எழுதும்போது மில்டன் டர்ன்டு பியூர் பிளைண்ட். அவர் ஃபுல்லாகவே வந்து பிளைண்ட் ஆகிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா டிக்டேட் பண்ணி ஒருத்தர் சொல்ல தான் இவர் எழுதியிருப்பார். அதுவும் இங்கே வந்து முக்கியமான விஷயமும் கூட. அண்ட் தென் மில்டன் ரோட் லாட்டின் செகரெட் டிக்ஷனரி. லாட்டின் டிக்ஷனரி வந்து எழுதியிருப்பார், பட் ஹீ டிட் நாட் கம்ப்ளீட் இட். சரிங்களா? மில்டனுடைய பிரதர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர். மில்டனோட ஹவுஸை வந்து மில்டனோட ஃபாதரோட ஹவுஸை சரிங்களா என்ன பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஈகிள் அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கிறாங்க. அண்டு தென் மில்டன் ரோட் எபிடாபியம் டேமோனிஸ். அது வந்து ஒரு பாஸ்டோரல் எலிஜி. அதை அவர் யாருக்காக எழுதியிருப்பார்னா அவரோட டெத் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட், அவரோட ஃப்ரெண்டுக்காக எழுதியிருப்பார். சரிங்களா? அண்டு தென் ட்ரீம் சில்ட்ரன் வாஸ் ரிட்டன் பை ட்ரீம் சில்ட்ரன் எ ரெவரி வாஸ் ரிட்டன் பை சார்லஸ் லேம்ப். சரிங்களா? இது வந்து ஒரு எஸ்ஸே, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ட்ரீம் சில்ட்ரன் வாஸ் பப்ளிஷ்டு இன் டேஸ். எதில் வந்து ட்ரீம் சில்ட்ரன் பப்ளிஷ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்கும். இன் விச் இயர் இட் வாஸ் பப்ளிஷ்டுனா 1822. அண்ட் தென் லேம்ப் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை, யாரால் லேம்ப் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னா சர் தாமஸ் ப்ரவுன். தட் இஸ் SIRTHOMASBROWNE. அண்ட் தென் இந்த லைன் வந்து பாருங்கள், நோட் பண்ணுங்கள். சில்ட்ரன் லவ் டு லிசன் டு ஸ்டோரிஸ் அபவுட் தியர் எல்டர்ஸ் வென் தேவர் சில்ட்ரன் ஹூ செட். இந்த லைன் வந்து யார் சொன்னாங்க, எதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் லேம்ப் தான் சொல்லியிருக்காரு. எதுலனா ட்ரீம் சில்ட்ரனில். அண்ட் இமீடியட் அவேக்கிங் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் குவைட்லி சீட்டட் இன் மை பேச்சுலர் ஆர்ம்சேர் வேர் ஐ ஹேட் ஃபாலன் அஸ்லீப் ஹூ செட் அப்படின்னாலுமே இதுவுமே லேம்ப் தான் சொல்லியிருப்பார், ட்ரீம் சில்ட்ரனில் தான். சரிங்களா? அண்ட் தென் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், வாட் வேர் த நேம் ஆஃப் த சில்ட்ரன் லேம்ப் சா இன் ஹிஸ் ட்ரீம். அவர் வந்து ட்ரீமில் பார்த்த அந்த 2 குழந்தைங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் அண்டு ஜான். அண்ட் தென் வாட் வாஸ் ரிட்டன் அப்பான் த சிம்னி பீஸ் ஆஃப் த ஹால் இன் அ கிரேட் ஹவுஸ் இன் நார்ஃபோல்க். ட்ராஜிக் ஸ்டோரி ஆஃப் த சில்ட்ரன். அடுத்தது ஹி வாஸ் ஸோ கைண்ட் சிம்பத்தட்டிக் அண்டு ஹெல்ப்ஃபுல். இது வந்து யாரை ரெஃபர் பண்ணி அவர் சொல்லுவார் அப்படின்னா லேம்ப்ஸ் எல்டர் பிரதர் ஜான். அண்ட் தென் ஹூ வாஸ் த பெஸ்ட் டான்சர் இன் த எஸ்ஸே. இந்த எஸ்ஸேல பெஸ்ட் டான்சர்னு அவர் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னா கிராண்ட் மதர். விச் டிசீஸ் பவுட் மேரி ஃபீல்டு வித் பெயின். இந்த மேரி ஃபீல்டுக்கு வந்து என்ன டிசீஸ் வந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். இந்த மேரி ஃபீல்டு யாரும் இல்லைங்க, அவங்களோட கிராண்ட் மதரோட பேர் தான் அந்த மேரி ஃபீல்டு அப்படிங்கிறது. சரிங்களா? அண்டு தென் ஜான் அப்படிங்கிறவர் அவரோட எல்டர் பிரதர். சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆனால் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்டு தென் ஹூ வாஸ் பை த சைட் ஆஃப் த லேம்ப் வென் ஹீ ஹேட் ஃபாலன் அஸ்லீப். லேம்ப் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் யார் நின்றுட்டு இருந்தாங்கன்னா பிரிட்ஜெட். And then what did lamp use to gaze at? The old bust of 12 scissors. And then who was the real father of the dream children of lamp? That is Bertram தான் அவங்களோட ட்ரீம் சில்ட்ரன். இந்த கேன்சர் யாருக்கு வந்ததுன்னு பெயர் கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியது மேரி ஃபீல்டு. எந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்து கேட்டாங்கன்னா கிராண்ட் மதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹூ வாஸ் த ரிலீஜியஸ் மைண்டட் லேடி இன் த ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் மேரி ஃபீல்டு. அந்த கிராண்ட் மதர் தான் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் மைண்டட் லேடியாக வந்து இருந்திருப்பாங்க.
And then Charles Lamb is called as dash அப்படின்னா a prince among the English essayist. இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்டில் ஒரு இளவரசர் அப்படின்னு வந்து சார்லஸ் லேம்பை வந்து அழைக்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டாட்ரி, அதாவது TAWDRY, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோயி. இது இந்த வேர்டு எதில் வருது அப்படின்னா இந்த ட்ரீம் சில்ட்ரனில் வருதுங்க. And then at last the children wanted to listen the story about their pretty dead mother. children வந்து எந்த ஸ்டோரி வந்து விரும்பி பார்க்கணும் அல்லது கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா the pretty dead mother, அவங்களோட இறந்து போன pretty dead mother பற்றி தான். And then சார்லஸ் லேம்ப் ஸ்டடீடு இன், சார்லஸ் லேம்ப் எங்கே படித்தார் அப்படின்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படித்தார். இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா பேர் எஸ்டி கால்ட்ரேஜ் ஆகட்டும், எட்வர்டு 6 தான் வந்து இந்த ஸ்கூலை இது பண்ணார், கொண்டு வந்தார். எஸ்டி கால்ட்ரேஜ், மில்டன், லேம்ப் இவங்களுக்கு எல்லாமே இந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலுங்கிற ஸ்கூலோட சம்மந்தம் இருக்குது. கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஹாஸ்பிட்டல் இல்லை, இட் இஸ் எ ஸ்கூல். இது கூட ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்டு தென் ஹிஸ் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஏஸ் ஆஃப் எலியா பப்ளிஷ்ட் இன் 1823. இன் 1807 வந்து பார்த்திங்கன்னா 1807 வந்து பார்த்திங்கன்னா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருப்பார். அண்ட் தென் த அட்வென்ச்சர் ஆஃப் யுலிசஸ் அப்படிங்கிறதும் இவருடைய ஒர்க் தான். அண்ட் தென் சார் ரோஜர் அட் த தியேட்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அண்ட் ஒன் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சார்லஸ் லேம்போட பென் நேம் வந்து பார்த்திங்கன்னா எலியா அப்படிங்கிறது தான், சரிங்களா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி கால்ட்ரிட்ஜும் சார்லஸ் லேம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே வந்து 1834 தான் இறந்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டி கால்ட்ரிட்ஜ் அவர்கள் வந்து ஜூலை 25, 1834 இறப்பாங்க. பின்னாடி வந்து சார்லஸ் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா 27 டிசம்பர் 1834 இறப்பாங்க. ஸோ அவங்களோட டெத் டேட் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் இந்த மாதிரி வச்சுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் ரோஜர் அட் த தியேட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹூம் அப்படின்னா ஜோசப் அடிசன். விச் செஞ்சுரி சார் ரோஜர் பிலாங்ஸ் டு அப்படின்னா 18th செஞ்சுரியை அவர் வந்து சார்ந்தவர். ஜோசப் அடிசனுடைய ஃபாதர் இஸ் எ கிளர்ஜி. அவர் வந்து என்ன ஒர்க்கு அப்படின்னா கிளர்ஜி ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் தென் அட் விச் பிளேஸ் ஜோசப் அடிசன் வாஸ் பார்ன் அப்படின்னா வில்தயர், WILTHIRE. And then at which college Joseph Addison completed his schooling? Lichfield Grammar School. Joseph Addison had a house அந்த எந்த சிட்டியில் இருக்குன்னா சோஹோ ஸ்கொயர். அவரோட எஸ்டேட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓர்செஸ்டர்ஷயர், சரிங்களா. அண்ட் தென் வித் ஹூம் அடிசன் வாஸ் மேரிட், அடிசனோட ஒய்ஃப் பேர் வந்து பார்த்திங்கன்னா சார்லோட். அண்ட் தென் ஜோசப் அடிசன் பரீட் ஆன் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே. அண்ட் தென் வாட் இஸ் த அதாவது வந்து வாட் ஆர் சாம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவோஷனல் சாங்ஸு. அண்ட் தென் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த பிளே த டெசர்டட் மதர் அப்படின்னா ஆம்ப்ரோஸ் பிலிப்ஸ். அண்ட் தென் வாட் வாஸ் த லாஸ்ட் பிளே சீன் பை சர் ரோஜர் அப்படின்னா த கமிட்டி. அண்ட் தென் வென் வாஸ் த ஸ்பெக்டேட்டர் பப்ளிஷ்ட் அப்படின்னா த ஸ்பெக்டேட்டர் அப்பியர்ட் ஆன் March 1, 1711. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார் ரோஜர் அவர்களுடைய ஒர்க்கு, சரிங்களா. அண்டு தென் டு வாட் ஜெண்டர் த டிஸ்ட்ரெஸ்டு மதர் பிலாங் டு, இட் இஸ் எ ட்ராஜடி. வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிடிகூல்டு த காமன்வெல்த் ஆஃப் ஆலிவர் கிராம்வெல். இதுக்கு மேலே பார்க்குற கொஸ்டின் எல்லாம் இந்த சாப்டருக்கு ரிலேட்டடு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சார் ரோஜர் அட் த தியேட்டரில் வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேப்டன் கேட்டாங்கன்னா கேப்டன் சென்ட்ரி. அண்ட் தென் வாட் கைண்ட் ஆஃப் லாக்ஸ் வேர் யூஸ்டு பை த எஸ்கார்ட்ஸ் அப்படின்னா ஓக் லாக்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இதெல்லாம் கேட்கலாம், ஓக் லாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் சர் ரோஜர் சீட்டட் இன் த தியேட்டர், தியேட்டரில் சர் ரோஜர் எங்கே இருந்தார் அப்படின்னா பிட் ஏரியாவில் அவர் வந்து உட்காந்துருந்தார். ஹூம் டிட் சர் ரோஜர் கால் அஸ் பர்வர்ஸ் க்ரீச்சர்ஸ் அப்படின்னா விடோஸ். அண்ட் தென் த எஸ்ஏ சர் ரோஜர் அட் த தியேட்டர் வாஸ் ரிட்டன் பை, யாரால் எழுதப்பட்டதுன்னா ஜோசப் அடிசன். அண்ட் தென்
சார் ரோஜர் அட் த தியேட்டர் வாஸ் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th March 1712 இன் த ஸ்பெக்டேட்டர். ஓகே. அண்ட் தென் த ஸ்பெக்டேட்டர் கிளப் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்டு ஸ்டீல். அது இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து யாரோட பேரோட வந்து அடிசனுடைய பெயர் வந்து சேர்த்தே சொல்லப்படுது அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கலாம். ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் அடிசன் அண்ட் ஸ்டீல். ஜோசப் அடிசன் அவரோட பேர், இவரோட பேர் ரிச்சர்டு ஸ்டீல். சொல்லும்போது அடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு ஸ்டீல் அண்ட் அடிசன் அந்த மாதிரி அவங்களோட பேர் வந்து சேர்த்தே தான் பயன்படுத்தப்படுது. அண்ட் தென் த ஸ்பெக்டேட்டர் கிளப்ஸ். இந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் கிளப்ஸ் ஹவு மெனி மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 members. ரிச்சர்டு ஸ்டீல் பிலாங்ஸ் டு டேஷ் அப்படின்னா அயர்லாண்டு. ஹூ ரோட் த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்னா ரிச்சர்டு ஸ்டீல். And then who is Aristotle, a famous Greek philosopher who wrote poetics. And then who belongs to Worcestershire na Sir Roger de Coverley. And then how old is Sir Roger? Sir Roger வந்து என்ன வயசாச்சு அப்படின்னா 56 அப்படிங்கிறது. And then who is the justice of quorum அப்படின்னா Sir Roger. And then who is the man of great probity, wit and understanding, the member of the inner temple. And then who has ruined more nations than the world, sloth, which is the favorite maxim of Sir Andrew, a penny saved is a penny got. Who is the next heir to Sir Roger, Captain Sentry. Who is the gallant Will Honeycomb. Who is favorite among ladies, Will Honeycomb. And all his conversation and knowledge have been in the female world. Whose introduction is this, Will Honeycomb. Who are the 2 authors quoted for the study of law, Coke and Littleton. And I prefer open-hearted Steele with all his faults to Addison with all his essays. இப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா லீஹண்ட். The Spectator Club was written by Steele and published on Friday, March 2, 1711. எதில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறதுல. இது வந்து 2 series கொண்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். சரிங்களா. And then I have heard him prove that diligence makes more lasting acquisitions than valor, and that sloth has ruined more nations than the sword. Whose description is this அப்படின்னா ஆண்ட்ரூ ஃப்ரிப்போர்ட். And Steele belongs to 18th century. Catherine is the sister of Steele. சரிங்களா. Steele is Whig member of parliament. Steele is a member of Kit Kat Club. The Christian hero is Steele's first published work. இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஸ்டீலோட ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு ஒர்க் வந்து எது அப்படிங்கிறதெல்லாம். சரிங்களா. த ஃபியூனரல் அப்படிங்கிறது வந்து ஸ்டீலோட என்ன ஒர்க்குன்னு கேட்குறாங்க. காமெடியா ட்ராஜடியா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா The Funeral is a comedy which was written by Steele. And The Tatler begins on April 12, 1709. And Steele gives a nickname to Mary Skurlock. What is the nickname அப்படின்னா Prue, Prue. And Sonnet 18 is written in iambic pentameter, and Sonnet 18 was written by whom அப்படின்னா William Shakespeare. William Shakespeare's sonnet follows the rhyme scheme of dash அப்படின்னா AB AB CD CD EF EF GG. Shakespeare's Sonnet 18 contains 3 quatrains and a couplet. The word temperate means moderate. The phrase summer leaves suggest dash length of the season. The darling buds are shaken by the rough wind of dash May. And summer's lease hath all too short a date. Here date means duration. Sometimes too hot the eye of heaven shines. Here eye of heaven refers to the sun. And Shakespeare's young friend is more lovely and temperate than the dash summer's day. The expression summer's lease is suggestive of the brevity of the summer. Thou art more lovely and more temperate. The word thou refers to யாரை குறிக்குது அப்படின்னா the poet's friend. And whose gold complexion becomes dimmed sometime. எதோட கோல்டு காம்ப்ளெக்ஷன் சில நேரங்களில் டிம் ஆகிடுதுன்னா the sun. ஓகேங்களா. And then how is the gold complexion of the sun dimmedனா by the clouds.
What kind of complexion does the sun have? Na golden. And which of the following is not a criteria for a sonnet specific sound devices? Shakespeare's sonnet 1 to 126 are said to have been written for a dash fair youth. Sonnet 18 focuses on the loveliness of a friend or lover. Okay, and then the fair youth's beauty will be sustained. What does the speaker's attempt to compare his lover to a summer's day reflect? இதில் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீனிங் குறிக்குது அப்படின்னா ஹிஸ் அன்சர்டைனிட்டி. In this sonnet, the speaker guarantee எதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்குறாருன்னா the lover will remain young, will continues his life and the lover will have vital energy. இது எல்லாமே அந்த லவ்வர்கிட்ட வந்து இருக்கும், மறையாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? And then we saw the chapter The Lamnon. We will see the Lamnon was written by William Blake. The Lamb is a poem by William Blake. And how many stanzas are in the Lamnon அப்படின்னா 2. What is the meter used here அப்படின்னா trochaic meter. என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா trochaic meter. And which religion does this poem focus on? Christianity. ஜென்ரலாகவே மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு வந்து ரிலீஜன் பற்றி கேட்டாலே நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி. அண்ட் வாட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த lamnon ஆர் ஹைலைட்டட்? ஒண்டர், எக்ஸைட்மெண்ட், இன்னசென்ஸ் அண்ட் ஆல் த எபோவ். இந்த 3 கேரக்டரிஸ்டிக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா lamnonக்கு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அண்ட் தென் வாட் கலர் ரெப்ரசன்ட்ஸ் இன்னசென்ஸ் இன் திஸ் ஒர்க் அப்படின்னா ஒயிட். ஒயிட் கலர் தான் வந்து இன்னசென்ஸை குறிக்குது. வாட் இஸ் த சைல்டு இன் த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா கம்பேர்டு டு? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய சைல்டை எதுக்கு கம்பேர் பண்ணுறோன்னா லேம்புக்கு கம்பேர் பண்ணுறோம். அண்டு தென் வாட் டஸ் த செகண்ட் ஸ்டான்ஸா ஃபோக்கஸ் ஆன்? எ ரிலீஜியஸ் பிலசபிக்கல் டிஸ்கஷன். அண்ட் வாட் இஸ் த ஃபுல் வேர்ட் ஆஃப் மெட்? MEADயோட ஃபுல் வேர்டு என்னென்னா மெடோஸ். அதே மாதிரி VALESோட ஃபுல் வேர்டு என்ன அப்படின்னா வேலீஸ். அண்ட் தென் ஹூ டஸ் த லேம்ப் சிம்பிளைஸ்? லேம்ப் எதை சிம்பிளைஸ் பண்ணுச்சுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சிம்பிளைஸ் பண்ணுது. வாட் டஸ் த லேம்ப் ரெப்ரசன்ட்? இன்னசென்ஸ் அண்டு பியூரிட்டி. டேஸ் வாஸ் சாஃப்ட் அண்டு பிரைட் இன் லேம்ப். லேம்போட உடம்புல எது சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குது? உள் தான் பிரைட்டாக இருக்குது. த லேம்ப் ரிஜாய்ஸ் த வேல் பை இட்ஸ். அது அந்த வேலியை வந்து எதை வச்சு சந்தோஷப்படுதுன்னா டெண்டர் வாய்ஸ், தன்னோட டெண்டர் வாய்ஸு. டேஷ் அண்டு டேஷ் ஆர் கால்டு பை த நேம் ஆஃப் காட் அப்படின்னா சைல்டு அண்டு லேம்ப் ஆர் கால்டு பை த நேம் ஆஃப் காட். டேஷ் வாஸ் மீக் அண்டு மில்க் லைக் லேம்ப் அப்படின்னா கிரைஸ்ட். எது வந்து யார், எது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். யார் வந்து பால் போல் தூய்மையானவர்களாக இருந்தாங்க, அந்த கலரில் அந்த பியூரிட்டியை குறித்தாங்க அப்படின்னா கிரைஸ்ட். அண்டு தென் The Lamb is a didactic poem written in 1776, which was written by William Blake, published in 1789. ஓகேங்களா? And then softest clothing woolly bright. இந்த லைன் வந்து எங்கே வருது அப்படின்னா the lamnonல வருது. இதில் என்ன லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இமேஜரி. அண்ட் த அனதர் லைன் வந்து such a tender voice அப்படிங்கிறதும் இங்கே தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பர்சானிஃபிகேஷனை குறிக்குது. லிட்டில் லேம்ப் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், எல் வரதுனால அலிட்ரேஷன். அண்டு தென் பார்த்திங்கன்னா ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. இதில் மொத்தமாகவே இருக்கிறது 2 ஸ்டான்ஸா தான். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா வந்து AA BBCC, செகண்ட் ஸ்டான்ஸா வந்து ABCC BA. சரிங்களா? BA ஆர் BBI தாட் கரெக்டாக தெரில, அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்டு தென் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த பெயிட் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டன்னு தான் எழுதியிருக்காரு. வென் டிட் ஜான் டன் ரைட் த பெயிட் அப்படின்னா இயர்லி 1590s. ரைம் ஸ்கீம் ஆஃப் பெயிட் வந்து பார்த்திங்கன்னா AABB. இது வந்து என்ன போயம்னா இட் இஸ் ஏ லவ் போயம். இங்கே அவங்க என்ன மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இயாம்பிக் குவாட்ரா மீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் இன் த ட்ரெடிஷ்னல் பேஸ்டோரல் ஃபார்ம். ஜான் டன் வாஸ் ஆல்சோ ஏ மெட்டாஃபிசிக்கல் பொயட். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் வந்து யார் யார் அப்படிங்கிறது, அதை பார்த்துக்கோங்க. த லேடி கிவ் வார்ம் டு ரிவர்
பை ஹர் டேஷ் எதுலனா இந்த போயமில் வரக்கூடிய கொஸ்டின் தாங்க இது. த பெயிட்டில் வரக்கூடிய கொஸ்டின் தான். லேடி வந்து ரிவருக்கு எதை யூஸ் பண்ணி வார்ம்னஸ் கொடுத்தாங்கன்னா ஐஸ். அண்ட் தென் த ஃபிஷ் தட் இஸ் நாட் கேட்ச்டு தேர் பை அலஸ் இஸ் வைசர் ஃபார் தென் டேஷ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஐ. And then come and live with me and be my love. This line is a copy of dash Marlowe. And before the brightness of lady dash and dash will become dark, sun and moon will become dark. And the bait, who is bait here? Baitங்கிறது இங்கே யாரை குறிக்குது அப்படின்னா the lady, அவங்கள தான் குறிக்குது. And it is the, what is the form of this poem அப்படின்னா traditional pastoral. And here itself find odd one out. அதாவது மேனை வந்து எது குறிக்குது அப்படின்னா ஃபேஸு, விமன் வந்து எது குறிக்குது அப்படின்னா பெயிட். இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அதனால் இங்கே ஆட் ஒன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அண்ட் தென் த பெயிட் போயம் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்ளை டு, எதுக்கு இதை வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார் அப்படின்னா மார்லோவோட த பேஷனேட் சப்போர்ட் டு ஹிஸ் லவ்வர் 1599 இந்த ஒர்க்குக்கு பதில் கொடுக்குற மாதிரி இந்த பெயிட் போயமை நம்ம ஜான்டன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சானட் 1 ஃபிலிப் சிட்னி. த கிரேட்டஸ்ட் எலிசபெத்தன் சானட்டியர் அலாங் சைடு ஷேக்ஸ்பியர் வாஸ் ஹூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிலிப் சிட்னி தாங்க. ஹூ வாஸ் கன்சிடர்டு ஒன் ஆஃப் த ரைப்பஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் ஆஃப் த ஏஜ் அட் த ஏஜ் ஆஃப் 23. ஒரு ரைப்பஸ்ட் ஸ்டேட்மேன்னு ஒரு பேர் வாங்கின ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிலிப் சிட்னி தான். Philip Sidney was a soldier, courtier, diplomat, scholar, critic and a poet. சரிங்களா? And then who wrote the Lady of Maine கேட்டாலும் சிட்னி தான். ஆஸ்ட்ரோஃபெல் அது யார் எழுதுனாங்க அப்படி ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லானாலும் சிட்னி தான். சரிங்களா? ஸ்பென்சர் வந்து தன்னோட ஷெப்பர்ட்ஸ் காலண்டரை யாருக்கு டெடிகேட் பண்ணாருன்னா சிட்னிக்கு தான் டெடிகேட் பண்ணார். சானட் 1 ரிசம்பிள்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெட்ரார்கன் சானட். இது வந்து ஹெக்ஸாமீட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. 14 லைன்ஸ் இருக்கும். ஆக்டேவ் வந்து 8 லைனு, செஸ்டெட் வந்து 6 லைன். ஓகேங்களா? இன் திஸ் சானட் த பொயட் யூஸ் டேஷ் வாய்ஸ் லிரிக்கல் வாய்ஸ். த பொயட் மேரி ஸ்டெல்லா. அவங்க வந்து ஸ்டெல்லா கல்யாணம் பண்ணாங்களா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ தான். அவர் வந்து மேரேஜ் பண்ண மாட்டார். த வேர்டு ஸ்டெல்லா மீன்ஸ் டேஷ் அப்படின்னா ஸ்டார். அண்ட் தென் த பொயட் கெட் wound ஃப்ரம் டேஷ். இந்த போயமில் வந்து அந்த பொயட் எதனால் ரொம்ப வலியாக அனுபவிச்சிருப்பார் அப்படின்னா லவ் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லவ் தான் வந்து அவருக்கு wounding கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் த பொயட் யூஸ் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் டு டேஷ். அவரோட இன்டெலிஜென்ஸை அவர் எதுக்கு பயன்படுத்துவார்னா டு ப்ரைஸ் லவ். த ப்ரேஸ் ஹால்ட்டிங் ஃபோர்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஆக்சிமோரான். அண்ட் தென் A Song for Saint Cecilia's Day was written by John Dryden. John Dryden தான் வந்து எழுதியிருப்பார். Cecilia is a patroness of dash அப்படின்னா மியூசிக் அண்ட் மியூசிஷியன். Who is Cecilia? She is a Roman martyr. And then Saint Cecilia sacrificed her life in the year 230 AD. And A Song for Saint Cecilia's Day வந்து it is a old kind of poem. சரிங்களா? And then last stanza sung by கிராண்ட் கோரஸ். டேஸ் அரைஸ் நேச்சர் ஃப்ரம் டெட். எது வந்து நேச்சரை வந்து டெட்லேருந்து மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். டேஸ் ஆர் த 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த போயம் பொறுத்த வரைக்கும் கோல்டு, ஹாட், மாய்ஸ்ட், ட்ரை இதெல்லாம் தான் வந்து 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். அண்ட் தென் டேஸ் கிவ் கிரைஸ்ட் அண்டு ஹார்க் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ட்ரம். டேஸ் சங் த ஊஸ் ஆஃப் ஹோப்லெஸ் லவ்வர் அப்படின்னா ஃப்ளூட். அண்ட் தென் த தீம் ஆஃப் செயின்ட் சிசிலியாஸ் டே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் மியூசிக். வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மென்ஷன்ட் இன் ஸ்டான்ஸா 3ன்னு கேட்டாங்கன்னா ட்ரம்பட், ஸ்னேர் அண்டு ட்ரம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். அண்டு ஸ்டான்ஸா 5ல் வந்து வயலின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா த பைப் ஆர்கன். வாட் இஸ் த ஆர்கன் அசோசியேட்டட் வித் அப்படின்னா சேக்ரட் வர்ஷிப், ஹோலி லவ். ஹூ இஸ் ஆர்ஃபியஸ்னா த மாஸ்டர் மியூசிஷியன். இதோட ஆத்தர் வந்து ஜான் ட்ரைடன் இந்த செயின்ட் சிசிலியாஸ் டே பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அண்ட் தென் ஓட் ஆன் சால்ட்யூட் வந்து அலெக்சாண்டர் போப் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா த ஹாப்பி மேன் டேஸ் இன் ஹிஸ் பிளேஸ் அப்படின்னா ஒரு ஹாப்பி மேனுங்கிறவன் இந்த
ஓட் அண்ட் சாலிட்யூட் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னா லிவ்ஸ் இன் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். த ஹாப்பி மேன் கெட்ஸ் மில்க் ஃப்ரம் ஹிஸ் கேட்டில், பிரெட் ஃப்ரம் ஹிஸ் ஃபீல்ட்ஸ். எல்லாமே அவனோட சொந்த இதிலேருந்தே எடுத்துக்கிறப்ப தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இதில் நிறைய அப்படியே வர்ணனைகளாக வரும். போயம் லைன்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். த ஹாப்பி மேன் கெட்ஸ் ஹிஸ் அட்டையர் ஃப்ரம் டேஷ் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் ஆஃப் ஷீப்பு. த டேஷ் கிவ் எ ஹாப்பி மேன் ஷேடு. எது நிழல் கொடுக்குதுன்னா ட்ரீஸு. எது வந்து அவனுக்கு வந்து பால் கொடுக்குதுன்னா கேட்டல்ஸு. எது வந்து அவனுக்கு வந்து ஃபயருக்கு தேவையான இதை கொடுக்குது அப்படின்னா உட்டு கொடுக்குது, அவனோட சொந்த உட்டே கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. ஹாப்பி மேன் அப்படிங்கிறவன் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் வச்சுருக்கிறவன், பொசஸஸ் சவுண்ட் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஹாப்பி மேனோட டே வந்து எப்படி பாஸ் ஆகும்னு சொல்கிறாரு அப்படின்னா ஸ்மூத்தாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. அலெக்சாண்டர் போப் வந்து வாஸ் பார்ன் இன் 21 May 1688 லண்டனில் யூகேல பிறக்கிறாரு. டைடு வந்து 30 May 1744 ட்விக்கன்ஹாமில் யூகேல இறக்குறாரு. சரிங்களா? இது வந்து கைண்ட்லி மேக் அ நோட்டு. லோன்லினஸ் அண்டு டேஸ். எது வந்து லோன்லினஸோட இன்னொரு விஷயம் எது வந்து சேம் மீனிங் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா சாலிட்யூடு. ஸ்லைடு சாஃப்ட் அவே மீன்ஸ், இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஸ்லைடு சாஃப்ட் அவே அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் அவே ஸ்மூத்லி அப்படிங்கிற மீனிங்கை வந்து கொடுக்குதுங்க. அடுத்தது வந்து எடுத்துட்டிங்கன்னா மெடிடேஷன் டேஸ் த ஹாப்பி மேன். மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளீசஸ் த ஹாப்பி மேன். அது வந்து என்ன பண்ணுது, ப்ளீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஓட் ஆன் சாலிட்யூடு போயம் வாஸ் ரிட்டன் வென் போப் வாஸ். இந்த போயம் எழுதும்போது போப் அவர்களுக்கு என்ன வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 years. ஓட் ஆன் சாலிட்யூட் இஸ் எ ஹொரேஷன் ஓடுங்க. டேஸ் 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 மூவ்ஸ் சாஃப்ட்லி ஃபார் ஹாப்பி மேன் அப்படின்னா ஹவர் டே அண்ட் இயர். இந்த மூணுமே வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி மேனுக்கு போகுது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த போயமோட ரைம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி. ஓட் ஆன் சாலிட்யூடோட ரைம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி. எ ஹாப்பி மேன் நீட் குவென்ச் பை ஹிஸ் டேஷ் ப்ராப்பர்ட்டி. ஹாப்பி மேன் பொறுத்த வரைக்கும் யாரோட ப்ராப்பர்ட்டியாக தான் அவன் அனுபவிச்சாதான் அவன் வந்து ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஃபாதரோடைய ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் பிக்மேலியன் வாஸ் ரிட்டன் பை ஜிபி ஷா. அக்கார்டிங் டு ஹிகின்ஸ், இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் த பைபிள். டேஸ் வாஸ் த சப்டைட்டில் ஆஃப் த பிளே பிக்மேலியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ ரொமான்ஸ். பிக்மேலியன் இஸ் ஏ டேஸ் கிரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர். பிக்மேலியன் வந்து சரிங்களா. பிக்மேலியன் இஸ் ஏ ஐரிஷ் ப்ராப்ளம் பிளே. அண்ட் தென் அக்கார்டிங் டு நெப்பமக் எலிசா வாஸ் டேஸ் ஹங்கேரியன் பிரின்சஸ். இது வந்து நம்ம கதைக்குள்ளே வந்துட்டோம். சரிங்களா? அண்டு பிக்மேலியன் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிக்மேலியன் அண்டு கலாட்டா பை WS கில்பர்ட் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது. இதில் வரக்கூடிய கலோனல் பிக்கரிங் இஸ் ஃப்ரம் டேஷ் அப்படின்னா இந்தியா. ஆக்ட் 1 ஓப்பன் இன் கன்வெர்ட் கார்டன். இங்கே தான் வந்து அந்த ஆக்ட் 1 அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகுதுங்க. அண்ட் தென் நெப்போமேக் நோ டேஸ் லாங்குவேஜஸ். இதில் வரக்கூடிய கேரக்டர் நெப்போமேக் வந்து எத்தனை லாங்குவேஜ் பேசுவார்னா 32 லாங்குவேஜ் தெரிஞ்சவராக இருப்பார். ஆல்ஃப்ரட் டூ லிட்டில் கெட் டேஸ் பவுண்ட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கன். ஆல்ஃப்ரட் டூ லிட்டில் கெட் டேஸ் பவுண்ட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3000 pounds. சரிங்களா? த பெல் ஹெல்ட் ஆன் டேஸ் பேலஸ் அப்படின்னா பக்கிங்ஹாம் பேலஸ். இன் கிரீக் மித்தாலஜி கலாட்டா ஸ்டாச்சு வாஸ் மேடு பை டேஷ் அப்படின்னா ஐவரி. ஜிபி ஷா ரிலேட்டட் வித் டேஸ் அப்படின்னா ஃபேபியன் சொசைட்டி. அதே மாதிரி ஜிபி ஷா வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷ் பிளேரைட், கிரிட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். பிக்மேலியன் இஸ் ஏ டேஷ் அப்படின்னா ஸ்கல்ப்சர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் நோ வே, ஏன்னா டைம் போயிட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ கிளைம்ஸ் தட் எலிசா மஸ்ட் பி எ ஹங்கேரியன் பிரின்சஸ். இது முதல்லே நான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன், நெப்போமக். சரிங்களா? அது ஷார்ட்டாக சொன்னேன், இப்போ இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஆஃப்டர் ஷீ த்ரிட்டன்ஸ் டு லீவ் பிகாஸ் இஸ் ஸோ அன்ஃபீலிங், வாட் டஸ் ஹென்ரி கிவ் எலிசா டு கன்வின்ஸ் ஹர் டு ஸ்டே. எலிசாவுக்கு ஹென்ரி வந்து என்ன கொடுத்து அவளை கன்வின்ஸ் பண்ணாருன்னா half a chocolate cream. சரிங்களா? அண்ட் தென் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அட் த லாஸ்ட் ஆக்ட் ஷோஸ் த கேரக்டர் கெட்டிங் ரெடி ஃபார் ஹூஸ் வெட்டிங்.
லாஸ்ட் ஆக்டில் வந்து யாரோட வெட்டிங் வந்து வெட்டிங்க்கு தயாராச்சு அப்படின்னா ஆல்ஃப்ரட் டூலிட்டில் அண்ட் ஹிஸ் விமன்ஸ். அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் எழுதினவங்க வந்து ஆஸ்கார் வைல்டு. ஹூ இஸ் த ப்ரொட்டகானிஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்னா ஜாக் ஒர்த்திங் தான் ப்ரொட்டகானிஸ்ட்டு. சரிங்களா. ஹவு மெனி ஆக்ட் இஸ் இன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்னா 3 ஆக்ட்ஸ். ஜாக் ஒர்த்திங் வந்து எங்கே ரிசைடு எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா ஹெர்ட்ஃபோர்டு ஷயரில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். சரிங்களா. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த குவெண்டலன் ஃபேர்ஃபேக்ஸ் மதர்? குவெண்டலன் ஃபேர்ஃபேக்ஸோட மதர் வந்து லேடி பிராக்னல். ஆன் விச் நேம் குவெண்டலன் ஃபேர்ஃபேக்ஸ் வாஸ் ஃபிக்ஸேட்டட்? ஏர்னஸ்ட். அண்ட் தென் ஹூ ஃபவுண்ட் அண்ட் அடாப்டட் ஜாக் வென் ஹி வாஸ் எ பேபி அப்படின்னா தாமஸ் கேர்டியூ. யார் வந்து ஜாக்கை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்கன்னா தாமஸ் கேர்டியூ தான். ஹூ இஸ் பன்பரியிஸ்ட்? பன்பரியிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா எ பர்சன் ஹூ லீட்ஸ் எ டபுள் லைஃப். ஒரே நேரத்தில் 2 வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் பன்பரியிஸ்ட். வாட் மேட் அல்கர்னான் கெட் டவுட் ஆன் ஜாக் ஒர்த்திங் அப்படின்னா எதனால் அல்கர்னான் வந்து டவுட் பண்ணார் ஜாக் ஒர்த்திங்க? சிகரெட் கேஸ் ப்ரெசன்டட் பை சிசிலி. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ங்க. ஃபஸ்ட்டு அவரோட இது வந்து ரிவீல் ஆகிறதுக்கு இதுதான் காரணமாகவே இருக்கும். அண்ட் தென் ஒய் டிட் அல்கர்னான் ஆக்ட் அஸ் ஏர்னஸ்ட் அப்படின்னா டு வின் சிசிலிஸ் லவ். அண்ட் who had fallen hopelessly in love with Sicily asked to marry him. யார் வந்து சிசிலி மேலே நம்பிக்கை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம சீக்கிரம் பண்ணணும்னு வற்புறுத்துருவாங்க அப்படின்னா அல்கர்னான். ஹூ வாஸ் த லீகல் கார்டியன் ஆஃப் சிசிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஒர்த்திங். வாட் வாஸ் த நேம் கிவன் பை ஜாக்ஸ் பேரண்ட்ஸ் வென் ஹி வாஸ் கிறிஸ்டன்டு? அவங்க ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் பண்ணும்போது ஜாக் ஒர்த்திங்க்கு வந்து என்ன பேர் வைப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்னால் ஏர்னஸ்ட் ஜான். சரிங்களா. அண்ட் தென் ஹூ வாஸ் த கவர்னஸ் ஆஃப் சிசிலி? சிசிலியோட கவர்னஸ் யாருன்னா மிஸ் பிரிசம். அண்ட் ஒய் டிட் குவெண்டலன் அண்ட் சிசிலி? குவெண்டலன் ஃபேர்ஃபேக்ஸும் சிசிலியும் எதுக்காக ஏர்னஸ்ட்டையே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஃபார் போத் விமன் அப்பியரன்சஸ் அண்ட் ஸ்டைல் வேர் இம்பார்ட்டண்ட்டு. அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த ஏர்னஸ்ட்டுங்கிற பேர் மேலே இருக்கக்கூடிய க்ரஷ்ஷு தான் 2 பேருக்குமே காரணமாக இருக்குமே. வாட் ஃபுட் டிட் அல்கர்னான் அண்ட் ஜாக் ஃபைட் ஓவர் அட் த எண்ட் ஆஃப் ஆக்ட் 2? ஆக்ட் 2ல் அல்கர்னானும் ஜாக்கும் வந்து எதுக்காக சண்டை போட்டுப்பாங்கன்னா மஃபின்ஸுங்கிற ஃபுட்டுக்காக சண்டை போட்டுப்பாங்க. அண்ட் ஒன் மோர் நோட் இங்கே என்ன அப்படின்னா அல்கர்னானும் ஜாக்கும் வந்து உண்மையிலேயே பிரதர்ஸ், பட் அது அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா. அண்ட் தென் வாட் ஃபுட் டிட் சிசிலி சர்வ் டு குவெண்டலன்? சிசிலி வந்து குவெண்டலன் ஃபேர்ஃபேக்ஸுக்கு என்ன ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னா கேக் கொடுப்பாங்க. ஆன் வாட் ரயில்வே லைன் வாஸ் ஜாக் ஃபவுண்ட் ஆஸ் எ பேபி? எந்த ரயில்வே லைனில் ஜாக் வந்து குழந்தையாக இருக்கும்போது விட்டுட்டு போகப்பட்டிருப்பாருன்னா ஆன் த பிரைட்டன் லைன். BRIGHTONLINE பிரைட்டன் லைன். அது அந்த ரயில்வே லைனில் தான். சரிங்களா. வை வாஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் ரிட்டன் பை ஆஸ்கார் வைல்டு? எதுக்காக இதை எழுதியிருப்பார்னா டு கிரிட்டிசைஸ் விக்டோரியன் சொசைட்டி பை ஷோயிங் ஹவு ஷாலோ அண்ட் ஹிப்போக்ரிட்டிக்கல் இட் இஸ் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற வகையில் எழுதியிருப்பார். அண்ட் இதில் வந்து 3 கப்புள்ஸ் இருப்பாங்க இந்த ஸ்டோரியில். யார் அப்படின்னா சாசபிள் அண்ட் மிஸ் பிரிசம் ஒரு பேர், அல்கர்னான் அண்ட் சிசிலி ஒரு பேர், ஜாக் அண்ட் குவெண்டலன் ஃபேர்ஃபேக்ஸ் ஒரு பேர். அண்ட் த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு நெக்ஸ்ட் சாப்டர். இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆலிவர் கோல்டு ஸ்மித் வந்து எழுதியிருப்பார். வேக்ஃபீல்டு இஸ் எ பிளேஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. வேக்ஃபீல்டு எந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து சேர்ந்தவர். சரிங்களா. சாரி, ஃபீல்டுங்கிறது ஒரு பிளேஸு, அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்குது. அண்டு தென் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் விக்கர் இன் திஸ் நாவல்? இந்த நாவலில் விக்கர்னு யாரை குறிப்பிடுறோன்னா மிஸ்டர் பிரிம்ரோஸு. சரிங்களா. யார் வந்து காரணமாக இருந்தாங்க மிஸ்டர் பிரிம்ரோஸோட ப்ராப்பர்ட்டியை அவர் இழக்கிறதுக்கு? டேஸ் இஸ் த ரீசன் ஃபார் லாஸ் ஆஃப் மிஸ்டர் பிரிம்ரோஸ் ப்ராப்பர்ட்டினா எ மேன் இன் டவுன். அண்டு டேஸ் ரூயின்டு த டாட்டர்ஸ் ஆஃப் நெய்பர். நிறையா பக்கத்து வீட்டுக்கார பெண்களை வந்து செடியூஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான்ஹில். அண்டு தென் மிஸ்ஸஸ் பிரிம்ரோஸ் அண்ட் ஹர் டாட்டர் வேர் ஸ்கில்ட் அட் த டேஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூஸ்பெரி ஒயின் தயாரிக்கிறதுல அவங்களாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் மோசஸ் பாட் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் பிகாஸ் ஹி பிலீவ்ட் இட் மேட் பை
சில்வர் எதில் அது செஞ்சாருன்னு அவர் நம்பினார்னா சில்வரில் செஞ்சதாக நம்பினார். விக்கருக்கு வந்து 6 சில்ட்ரன் இருப்பாங்க. த எல்டஸ்ட் சில்ட்ரன் வந்து ஜார்ஜ் தான் அதிகம் படித்தவர். ஜார்ஜ் தான் வெளி டவுனுக்கு வந்து அனுப்பப்பட்டிருப்பார் ஏர்ன் பண்ணுறதுக்காக. பட் ஜார்ஜுக்கு வந்து ஸ்கொயர் தான்ஹில் வந்து என்ன ஜாப் ஆஃபர் பண்ணுவார்னா செயிலர் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவார். ஆக்சுவலி இட் ஈஸியாக சென்டிமெண்டல் நாவல், சரிங்களா. அண்ட் லேடி ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிறது இந்த நாவலில் எதை குறிக்குது அப்படின்னா லேடி ஃப்ரம் லண்டன், லண்டன் லேடி பை ஸ்கொயரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் லேடி ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இந்த கதையில் வரக்கூடிய மிஸ்டர் பிரிம்ரோஸ் வந்து யாருக்கு எந்த பிப்ளிக்கல் கேரக்டருக்கு ஈக்குவல் பண்ணப்படுறாருன்னா புக் ஆஃப் ஜாப். அண்ட் தென் ஸ்கொயர் தான்ஹில் லீவ் ஒலிவியா அட் டேஸ். ஸ்கொயர் தான்ஹில் வந்து ஒலிவியாவை எந்த பிளேஸில் விடுறான் அப்படின்னா டிஃபேக்டோ அப்படிங்கிற ப்ராஸ்டிடியூஷன் பிளேஸில். ஒலிவியா எலோப்டு வித், ஒலிவியா யாரோட ஓடி போயிடுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹிலோட. அண்ட் தென் கூஸ்பெரி வைன் ஏஜ்டு ஃபார், கூஸ்பெரி வைனுக்கு காலம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர். கோல்டு ஸ்மித்தோட நேஷ்னாலிட்டி என்னென்னா ஐரிஷ் பிளே ரைட்டு, சரிங்களா. அண்ட் தென் இந்த விக்கர் இருக்கிறார் இல்லைங்களா, அவரோட டாட்டரான ஒலிவியாவை வந்து ட்ரோனிங் தண்ணி முழுகிறதுலேருந்து யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னா வந்து மிஸ்டர் பர்ச்சில். அவங்களோட டாட்டர் ஒலிவியாவில் சோஃபியாவை யார் காப்பாற்றுறாங்கன்னா மிஸ்டர் பர்ச்சில் தான் காப்பாற்றுவார், சரிங்களா. அண்ட் தென் ஹூ டஸ் த ஃபேமிலி ஃபஸ்ட்டு என்கவுண்டர் நியர் த ஹனிசக்கிள் சீட். ஹனிசக்கிள் சீட் பக்கத்தில் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு யாரை என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹில். அண்ட் ஹூ ப்ரெடிக்ட்ஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் ஒலிவியா அண்டு சோஃபியா. ஃப்யூச்சர் ஆஃப் ஒலிவியாவோட ஃப்யூச்சர், சோஃபியாவோட ஃப்யூச்சர் பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜிப்சிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அண்ட் தென் ஹூ சிங்ஸ் எ பேலட் டு த ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு, அதாவது இந்த விக்கரோட ஃபேமிலிக்கு யார் பேலட் பாடியிருப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் பர்ச்சில். ஹூ இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டட் அபவுட் த ஸ்கொயர்ஸ் அட்டென்ஷன் டு ஒலிவியா, தட் இஸ் டெபோரா. டெபோராங்கிறது அவங்களோட மதர். அவங்க தான் வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட் ஆகுவாங்க நடக்கிற விஷயத்தை பார்த்து, சரிங்களா. ஸ்கொயரோட அட்டென்ஷன் ஒலிவியா மேலே இருக்கிறத பார்த்து. அண்ட் தென் இன் வாட் டாபிக் ஹஸ் த விகர் பப்ளிஷ்டு ஹிஸ் ட்ராக்ட்ஸ். விக்கர் வந்து தன்னோட ட்ராக்ட்ஸை என்ன பெயரில் பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னா மேட்ரிமோனி அப்படிங்கிற பெயரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் லேடிஸ் மேலே ரொம்ப அஃபேர், அதாவது அந்த ஃபாண்டிங்கோட சுத்திரமை யார் அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹில். அண்ட் அனதர் ஒன் டேவிட் காப்பர்ஃபீல்டு. டேவிட் காப்பர்ஃபீல்டு வாஸ் ரிட்டன் பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஹூ இஸ் த ரைட்டர் அப்படின்னு கேட்டாலே சார்ல்ஸ் டிக்கன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. வாட் இஸ் த நேம் ஆஃப் டேவிட்ஸ் அண்ட் பெட்ஸி ட்ரூடுட். ஹூ வாஸ் பெகோட்டினா மெயின் சர்வெண்ட் ஆஃப் த ஹவுஸ். ஹூ வாஸ் டேவிட்ஸ் ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னா மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். அண்ட் ஹூ வாஸ் மிஸ்டர் பர்கீஸ் அப்படின்னா கேஷியர். அண்ட் தென் பார்கீஸோட பிலவுட் இந்த ஸ்டோரியில் யார் அப்படின்னா பெகோட்டி. அண்ட் ஹூ இஸ் த மோஸ்ட் காமிக்கல் கேரக்டர் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் மிக்காபர். ஹூ இஸ் த வில்லன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரியா ஹீப் அப்படிங்கிறவர் தான். அண்ட் ஹூ இஸ் கால்டு டேவிட்ஸ் சைல்டு ஒய்ஃப்னு கேட்டால் டோரா, செகண்ட் ஒய்ஃப்னு கேட்டால் ஆக்னஸ். அண்ட் டேஸ் இஸ் அடாப்டட் டாட்டர் ஆஃப் மிஸ்டர் பெகோட்டி. யார் வந்து பெகோட்டியோட அடாப்டட் டாட்டர்னா எமிலி. அண்ட் தென் என்ன தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னாலுமே நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டோரி செக்ஷன், அதாவது நாவல் வரக்கூடியதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்டோரி என்ன, யார் என்ன கேரக்டர், என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டோரியில், இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க, சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எம்சிக்யூ பார்ட்டுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. அண்ட் தென் ஹூ வாஸ் டேவிட்ஸ் மதர் அப்படின்னா கிளாரா. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோரி வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் எழுத முடியும், ஓகேங்களா. அண்ட் தென் யூரியா ஹீப் பிகின்ஸ் ஹிஸ் கரியர் ஆஸ் எ டேஷ் இன் த சர்வீஸ் ஆஃப் மிஸ்டர் விக்ஃபீல்டு. விக்ஃபீல்டோட ஃபேமிலியில் கிளர்க்காக வந்து விக்ஃபீல்டு வந்து இவனை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். யாருன்னா யூரியா ஹீப்பு. யூரியா ஹீப் தான் மெயின் வில்லன். அவன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக விக்ஃபீல்டோட சொத்துக்களையே அபகரிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து பயங்கரமாக தீட்டியிருப்பான். விக்ஃபீல்டும் பெட்ஸியும் வந்து அவனால் நிறைய லாஸ் ஆகி நிறைய பாதிக்கப்படுவாங்க, சரிங்களா. அண்ட் டேஸ் வான்ஸ் டேவிடை வந்து யார் வார்ன் பண்ணுறாங்க டோராவோட லைஃப்லேருந்து விலகணும் அப்படின்னு ஸ்பென்லா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோராவுடைய மதர். அண்ட் தென்
Dora's marriage with dash is a proof of unsuitability of mind purpose na Dora. And then David's marriage ஓகேங்களா. ஆக்னஸ் இஸ் த டாட்டர் ஆஃப், ஆக்னஸ் வந்து யாருடைய டாட்டர் அப்படின்னா மிஸ்டர் விக்ஃபீல்டோட டாட்டர். அண்ட் ஹூ இஸ் மிஸ்டர் பெகோட்டி, எ லிஷர்மேன் ஆல்சோ. அண்ட் ஹூ வாஸ் எமிலி, நீஸ் ஆஃப் மிஸ்டர் பெகோட்டி. ஹூ வாஸ் மிஸ்டர் லார்கின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டான்ஸ் பார்ட்னர் ஆஃப் டேவிட். ஆஃப் ஆல் மை புக்ஸ் ஐ லைக் திஸ் பெஸ்ட், ஹூ ஸ்டேட்மெண்ட் இஸ் திஸ், டேவிட் காப்பர்ஃபீல்டு. இது வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டுங்கிற இந்த புக்கை வந்து டிக்கன்ஸ் வந்து சொல்லுவார், என்னுடைய எல்லா புக்ஸ்லேயும் மிக தலைச்சிறந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி திஸ் இஸ் த நாவல் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிக்கல். யாருடைய ஆட்டோபயோகிராஃபினா சார்லஸ் டிக்கன்ஸ் தான். டிக்கன்ஸ் வாஸ் அ typical novelist of Victorian age. And there are goodness, peace and truth wherever Agnes is. ஏன்னா ஆக்னஸை தான் டேவிட் ரொம்ப விரும்புவான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்னஸ் பற்றி சொன்னவங்க யார் அப்படின்னா டேவிட் தான். அண்ட் தென் our Dora is a favorite child of nature. She is a thing of light and airiness and joy. Whose statement is this அப்படின்னாலுமே டேவிட் தான். அண்ட் தென் வென் வாஸ் சார்லஸ் டிக்கன்ஸ் பார்ன் அப்படின்னா 1812 பிறந்திருப்பார். இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கை வந்து இவர் எடிட்டராக ஆரம்பிச்சிருப்பார். எந்த நியூஸ் பேப்பர்லனா த டெய்லி நியூஸ் பேப்பரில். இவரோட ஃபஸ்ட்டு நாவல் வந்து பார்த்திங்கன்னா பிக்விக் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய ஒர்க் வந்து ஹார்ட் டைம்ஸ் அப்படிங்கிறதும் இவருடைய ஒர்க் தான். அண்டு தென் டிக்கன்ஸ் நாவல் எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அப்படிங்கிறதும் கூட இருக்குது. இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அவருடைய ப்ரைமரி குட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆக்னஸ், ப்ரைமரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டீர்ஃபோர்த் வந்து அவனுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. சரிங்களா. மறுபடியும் கூட இவங்க சந்திச்சுப்பாங்க. பட் அவர் தான் இவரோட பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இவர் வந்து கருதுவார். கடைசியாக வந்து அவர் சொல்லுவார், என்னை வந்து நீ ஒரு உற்ற நண்பன், என்னை வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸாக நீ நினைக்க வேண்டாம்னு சொல்லுவார். சரிங்களா. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய டேவிட்ஸ் ஹவுஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளண்டர்ஸ்டோன் ரூக்கரி. வாட் இஸ் த நேம் ஆஃப் டேவிட்ஸ் ஹவுஸ்னா பிளண்டர்ஸ்டோன் ரூக்கரி. வாட் இஸ் த சைன் தட் டேவிட் இஸ் ஃபோர்ஸ்டு டு வியர் டியூரிங் ஹிஸ் ஸ்டே அட் போர்டிங் ஸ்கூல். அவர் போர்டிங் ஸ்கூலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அவருக்கு என்னென்னா அவரோட கழுத்தில் ஒரு இது எழுதி போட்டிருப்பாங்க, டேக் கேர் ஆஃப் ஹிம் ஹீ பைட்ஸ். இவன்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, இல்லைன்னா இவன் கடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி எழுதி அவரோட கழுத்தில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். அண்டு மிஸ் பெட்ஸி இஸ் அப்சஸ்டு வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங். பெட்ஸி வந்து எதோட அப்சஸ் ஆகிருப்பாங்கன்னா கீப்பிங் டாங்கீஸ் ஆஃப் ஹர் கிராஸ். அண்ட் தென் டாக்டர் ஸ்ட்ராங் ரைட்டிங் வாட் கைண்ட் ஆஃப் புக். இதில் வரக்கூடிய டாக்டர் ஸ்ட்ராங்குங்கிறவர் வந்து டிக்ஷனரி கைண்ட் ஆஃப் புக் வந்து எழுதுவார். சரிங்களா. அண்ட் தென் மிஸ்டர் க்ரீக்கிள் என்ஸ் அப் ஆஸ் வாட் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட். மிஸ்டர் டிக் இஸ் மிஸ் பெட்டி இஸ் எ லிவிங் ஹவுஸ்மேட். ஹூ இஸ் வித் டோரா வென் ஷீ டைஸ். டோரா இறக்கும்போது அவங்க கூட யார் இருப்பாங்கன்னா ஆக்னஸ் தான் இருப்பாங்க. மிஸ் மவுச்சர் சஃபர் ஃப்ரம் டேஷ் அப்படின்னா டுவார்ஃபிசம். அண்ட் த லாஸ்ட் சாப்டர் டைம் மிஷின் வந்து யார் எழுதுனாங்கன்னா ஹச்ஜி வெல்ஸ். டைம் ட்ராவலர் ஷோஸ் டு ஹீஸ் விசிட்டர் வாட் மாடல் ஆஃப் மிஷின் இஸ் திஸ், தட் இஸ் டேபிள் டாப். த இன்வென்டர் லிவிங் இன் டேஷ் ரிச்மாண்ட். டேஷ் வாஸ் ஸ்மால் எலிகண்ட் சைல்டு லைக் அடல்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் எலாய். அண்ட் தென் த டைம் ட்ராவலர் travel 4 hours to reach future for the first time. The Eloi hide the time machine in the pedestal of statue a sphinx. எதுக்காக அந்த மாதிரி ஒழிச்சு வைப்பாங்கன்னா வேறு யாரையும் தப்பாக இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அண்டு தென் அவர் வந்து ஃபஸ்ட்டு எந்த இயர் ரீச் பண்ணுவார் ஃப்யூச்சர்லனா AD 8022701 அந்த இயர் தான் ஃபஸ்ட்டு போவார். அண்டு செகண்ட் டைம் த டைம் ட்ராவலர் பிளான் டு கோ டேஸ் இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 மில்லியன் இயர்ஸ். அண்டு தேர்ட் டைம் வந்து இவர் வந்து என்னென்னா செகண்ட் டைமில் வந்து 3 ஹவர்ஸில் ரிட்டன் ஆகிருப்பார். தேர்ட் டைம் வந்து 3 இயர்ஸ் ஆஃப்டர் ஆகியுமே ரிட்டன் ஆகிருக்க மாட்டார். அவர் வந்து தன்னை பற்றி டைம் ட்ராவலர் போனதை வந்து நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வருவார் அப்படின்னா 2 ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவார். அண்ட் த அனதர் ஒன் கொஸ்டின், ஹூ வாஸ் டைட் இன் த வார் பிட்வீன் எலாய் அண்டு மார்லுக். எலாய்க்கும் மார்லுக்கும் இடையில நடந்த சண்டையில், மார்லாக்குக்கும் இடையில நடந்த சண்டையில் இறந்தவங்க யார் அப்படின்னா வீணா.
டேஸ் வாஸ் ஆர்குமெண்டேட்டிவ் பர்சன் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும்னா ஃபில்பை அப்படிங்கிறவங்க தான். அண்ட் நாக்டர்னல் ஆர் மார்லாக். இந்த டைம் மிஷின் பொறுத்த வரைக்கும் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலர் தான். இன் ஹோல் நாவலாக டேஸ் தியரி இஸ் டெவலப்டு. என்ன இது சயின்ஸ் இல்லைங்களா? ஸோ என்ன தியரின்னு கேட்டாங்கன்னா டார்வினிசம் தான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கும், டார்வினிசம் தியரி. இதில் என்ன 4th டைமென்ஷனாக வருது அப்படின்னா டைம். அண்டு டைம் ட்ராவலர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து இவர் இந்த டைம் ட்ராவல் நாவல் வந்து இவர் எழுதும்போது இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா ஹி வாஸ் ஏ சயின்ஸ் டீச்சர். யார்? ஹெச்ஜி வெல்ஸ் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்தார். அண்ட் இன் திஸ் நாவலாக வாட் இஸ் த 4th டைமென்ஷன் அப்படின்னு கேட்டாலுமே நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா ஆன்சர் வந்து டைம் தான். அண்ட் வாட் டு த மார்லாக்ஸ் ஃபியர் மோஸ்ட். மார்லாக் வந்து எதுக்காக ரொம்ப பயந்தாங்க அப்படின்னா லைட்டை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய எக்கோலாஜிக்கல் டிசாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர். அண்ட் தென் வாட் கிளாசிக் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் ப்ரீகர்சர் ஆஃப் த டைம் மிஷின் அப்படின்னா கலிவர்ஸ் ட்ராவல். அண்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்மால் ஹியூமனாய்டு க்ரீச்சர்ஸ் தட் த டைம் ட்ராவலர் என்கவுண்டர் இன் த ஃப்யூச்சர். எதை வந்து அவர் என்கவுண்டர் பண்ணுவார், எது வந்து சின்ன ஹியூமனாய்டு க்ரீச்சராக இருக்குன்னா எலாய். அண்ட் வேர் இஸ் த டைம் மிஷின் ஹிட்டன், நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பெடஸ்டலில் தான் அவர் வந்து ஒழிச்சு வைப்பார். இன் வாட் சிட்டி வாஸ் ஹெர்பர்ட் ஜார்ஜ் வெல்ஸ் பார்ன் இன் 1866. ஜார்ஜ் வெல்ஸ் வந்து எங்கே பிறப்பாங்க அப்படின்னா லண்டனில் பிறப்பாங்க. இந்த டைம் மிஷினை எழுதினவங்க வந்து ஜார்ஜ் வெல்ஸ் தான், அந்த தட் இஸ் ஹெச்ஜி வெல்ஸ் இல்லைங்களா. அண்ட் தென் வாட் இஸ் த ஒன்லி சைன் ஆஃப் லைஃப் on earth that the time traveler find 30 million years into the future, that is ஆப்ஷன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா a black blob அப்படிங்கிறது தான். அண்ட் ஹூஸ் பிஹேவியர் இஸ் லைக் எ பெட் ஆர் எ ஸ்மால் சைல்டு. யாருடைய பிஹேவியர் வந்து ரொம்ப சின்ன என்ன சொல்கிறது பெட்டு மாதிரியோ அல்லது சின்ன குழந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீணா. வாட் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் டஸ் த டைம் ட்ராவலர் ஆக்சிடென்ட்லி காஸ் இன் 802-701. எதிர்பாராத விதமாக நடந்த டிசாஸ்டர் வந்து ஃபயர் தான், தட் இஸ் ஃபாரஸ்ட் ஃபயர் தான். சரிங்களா. வாட் ரிலேஷன் டஸ் த நெரேட்டர் மிஸ்டர் ஹிலியர் பியர் டு த டைம் ட்ராவலர். ஹிலியருக்கும் நெரேட்டருக்கும் இருந்த உறவு வந்து இந்த டைம் ட்ராவலிங்கில் என்ன அப்படின்னா டின்னர் கெஸ்ட்டாக அவரை வந்து இவர் மீட் பண்ணுவார். டைம் ட்ராவலரோட நேம் வந்து இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கொடுக்கல, இட் இஸ் இன்ட் கிவன். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் டைம் இருக்கும்போது மறுபடியும் எதெல்லாம் எக்ஸப்ஷன் எதை கொடுக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை இந்த யூனிட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.